இருங்க. சொல்லுங்க சார். திருப்பி சொல்லுங்க. உங்க டாக்டருக்கு நான் பண்ண 7,000 சோல்ஸ் இருக்குன்னு எலிவேட் பண்ணீங்க சார். அது முன்னுக்கு சைக்காட்ரிக் இருங்க. அது முன்னுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்டு முழுங்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ நாள் முழுங்க அவங்க முடியாமச்சு? அப்பாவோட அது ஒரு 3 months 4 months இருந்தது சார். சரி. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட டார்க் எனர்ஜி வந்து இவளை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அது சரி பண்ணி விட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு முழுங்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதுக்கப்புறம் வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது 7,000 அதே பொண்ணு அதே பொண்ணுக்கு தான் சார். ஓ, சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்தது. மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் நீங்க தான் செக் பண்ணிட்டு 7,000 சோல்ஸ் இருக்குன்னு எலிவேட் பண்ணீங்க சார். நீங்க எப்படி இருக்குன்னு நோட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னீங்க. நான் நடுவுல ட்ரை பண்ணேன், கிடைக்கல, லைன் கிடைக்கல. ஸோ அதான் இன்னைக்கும் ட்ரை பண்ணேன் சார். அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். அந்த ரொம்ப ஜாஸ்தி கோவம் வர்றது, அவளோட பிஹேவியர் எல்லாத்துலயும் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. நார்மலா வந்துட்டா ஓரளவுக்கு. இப்ப வந்து சாப்பாடு வாயில வச்சாலே ஏப்பம் வந்துடுது சார். அவளுக்கு சாப்பிடவே முடியல. இப்போ வந்து சாப்பாடு மட்டும்தான். ஆமா, சாப்பாடு ஃபுட்டு வாயில வச்ச உடனே ஏப்பம் வந்துடுது. கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. அவளால சாப்பிடவே முடியல. ஓ, தண்ணி இருக்கு. தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சாலும் நிக்கிறது இல்ல. சாப்பிடும் போது மட்டும்தான் வருது. தண்ணி ஓகே. தண்ணி குடிச்சாலும் நிக்கிறது இல்ல சார். அது ஓ, ஓகே, வந்துகிட்டே தான் இருக்கு. சாப்பிட மட்டும் தானா நார்மலாக விற்கிறதா? இல்ல சார், சாப்பிடும் போது மட்டும்தான் வருது. நார்மலா இருக்கும் போதெல்லாம் கிடையாது. உங்க அப்பா என்ன பண்றாரு? அவரு இதுல தமிழ்நாடு டூரிசம்ல கவர்மெண்ட் ஜாப் சார். ஏஇயா இருக்காரு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இல்ல மேடம், இன்னும் அந்த இதெல்லாம் இன்னும் பண்ணிருக்காரா மேடம்? பூஜை என்ன பண்ணிருக்காரா? பூஜையா சார்? அவர் எல்லாத்தையும் பண்ணிதான் சார் இருக்காரு. அவரை ஒன்றும் பண்ண முடியல சார். நான் என்ன மேடம் பண்றது? இன்னும் அவரால் வருது மாறிட்டேன். நான் மாறிட்டேன். அவரை ஒன்றும் பண்ண முடியல. இது அஃபர்மேஷன் கொடுத்தா படிப்பாரு, அதை மட்டும் தான் செய்யறாரு. வேற ஒன்றும். ஆனா அந்த பூஜை பண்றது ஸ்டாப் பண்றது அதெல்லாம் அவர் ஸ்டாப் பண்ண மாட்டார் சார். பிராமின் அவரு? இல்ல பிராமின் இல்ல. ஆனா எங்க இது வந்து நாங்க கோயிலுக்கு பூஜை வைக்கிறவங்க நாங்க. பண்டார ஃபேமிலியா? மதுரையில. என்ன சார்? பண்டார ஃபேமிலியா? இல்ல நாங்க வேளார். நாங்க இந்த மண்பானை செய்வாங்கல்ல, மண்பானை எல்லாம் செய்வாங்கல்ல சார். ஓகே, அந்த ஆளுங்க. ஆனா ஊர்ல வந்து இந்த ஐயனார் கோயில் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் பூஜை வைக்கிறவங்க நாங்க. பூஜை வைக்கலாம் எப்படி மேடம்? பூஜை வைக்கிறோம்னா கோயில் பூஜை முறை வந்து எங்களுக்கு வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வரும். அந்த டைம்ல ஃபுல்லா நாங்க தான் கோயில்ல போய் பூஜை வைக்கணும். என்ன பண்ணுங்க கோயில்ல போய்? 2 வருஷம் அது எண்ணெய் தேய்ச்சி சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டு வருவாங்க, பொங்கல் வச்சு. எந்த கோயில் மேடம்? மதுரையில ஐயனார் கோயில் சார். ஐயனார் யார் மேடம்? ஐயனார்னா குலதெய்வம் சொல்லுவாங்கல்ல சார். குலதெய்வம்? அதான் குலதெய்வம் கோயிலுக்கு. சைவமான குலதெய்வமா அல்லது அசைவமான குலதெய்வமா? அசைவம் தான் சார். அசைவம். ஆமா. கொடை வெட்டுவாங்களா? வெட்டுவாங்க சார். எத்தனை கடை வெட்டுவாங்க? நான் இது வரைக்கும் நான் மேரேஜ் ஆகி போனதுல இருந்து இது வரைக்கும் வெட்டி பார்த்தது இல்ல. ஆனா அங்க வேண்டுதல் வச்சு செய்யறாங்க நிறைய பேரு. ஓகே. எங்க ஊர்ல மேடம் இந்த மதுரை வீரன், சங்கு கருப்பன், காளி அந்த மாதிரி சொல்லுவாங்க எங்க ஊர்ல. சரி சார். எங்க ஊர்ல வந்து உங்க பேர்? எங்க பேர் வந்து சமய கருப்பண்ணசாமி சார். சமய கருப்பண்ணசாமி, கலிதீர்த்த ஐயனார். ஓகே. நீங்க பார்க்கும் போது உங்க அப்பா அம்மா அது மாதிரி பண்ணாங்களா மேடம்? அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா கோயிலையும் பண்ணுவாங்க சார். ஆடெல்லாம் வெட்டுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பூசை படையல்னு சொல்லிட்டு வைப்பாங்க.
அப்ப இந்த சரி கோழி மேடம். ஆடெல்லாம் வெட்டி தான் இது சமையல் பண்ணி ம் எல்லாரும் ஊர்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. சரி, நான் என்ன பண்ணுறேன் மேடம், இப்போ உங்கள் பொண்ணுக்கு மேடம் சரி அந்த கோயிலேருந்து ஒரு எனர்ஜி வருது, அந்த கோயிலேருந்து வருது மேடம். சரிங்க சார். ம் இவர் வந்து பூஜை சரி. பண்ண இவர் வீட்டுக்காரர் பூஜை பண்ண எதை பூஜை பண்ணுறாரு? அங்க இருக்கிற சாமிக்கு தான் சார் பண்ணுவாங்க. இல்லை இல்லை, உங்கள் வீட்டில் பூஜை பண்ண என்ன சரிங்க. பண்ணுங்க? வீட்டுல என்ன வந்து பூஜை ரூம்ல தான் பண்ணுவாரு. அவர் ரொம்ப இப்பெல்லாம் சாமி வீட்டுல ஒன்றும் ரொம்ப கும்பிடுறது கிடையாது சார் அவரு. இல்லை மேடம், இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஆ. அந்த பூஜை எதுக்கு பூஜை பண்ணுறாரு? அந்த படத்துக்கு என்ன படம் பூஜை என்ன ஸ்டாச்சூஸா, விக்கிரகங்களுக்கா, அல்லது படங்களுக்கா? வீட்டுல வந்து ஸ்டாச்சுஸும் இருக்கு, போட்டோஸும் இருக்கு சார். என்ன ஸ்டாச்சூஸு? அந்த சிவன் சிவன் அம்மன். அந்த அந்த ஐயனார் கோயில், அந்த ஐயனார் கோயில் படம் இல்லை? ஐயனார் இல்ல ஐயனார் ஸ்டாச்சுலாம் இல்ல வீட்டுல. சரி, அதெல்லாம் அங்க கோயில்ல இருக்கிறது தான். அவ்வளோதான். சரி மேடம். இப்போ உங்கள் பிள்ளைக்கு மேடம், உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு எனர்ஜி வருது, அந்த கோயிலேருந்து, ஐயனார் கோயிலேருந்து வருது மேடம். சரிங்க சார். சரியா? அப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கா? அந்த பிள்ளை எங்க இருக்கா? பொண்ணு ஒரு நிமிஷம் சார், டியூஷன் போயிருந்தா வந்துட்டாளான்னு பாக்குறேன். நேஹாங்க இன்னும் வரலையா? டியூஷன் போயிருக்கா சார். சரி, அவள் திங்க் பண்ணுங்க, பிள்ளை திங்க் பண்ணுங்க. ஓகே சார். சரி, இப்போ அந்த கோயிலை திங்க் பண்ணுங்க மேடம், அந்த கோயிலை திங்க் பண்ணுங்க. ஆ ஆ சரி மேடம். இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். சரி சார். நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கு வந்து எப்படியாச்சும் டிவைன் ஃபயர் கற்றுக்க சொல்லுங்க மேடம். அவ சொல்றா சார் டெய்லி. சொல்கிறேன். அப்போ அதே மாதிரி நம்ம இது நம்ம பெண்டன்ட் இருக்குல்ல சார், பிவிஹெச் பெண்டன்ட், அதுவும் வாங்கி போட்டிருக்கேன். அவ டெய்லி டிவைன் ஃபயர் சொல்லுவா, அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிப்பா. அந்த பெண்ணை திங்க் பண்ணுங்க மேடம். வரல, அந்த எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணுது அவளை, உள்ளுக்கு வரல, அந்த டிஸ்டர்ப் பண்ணுது, போன மாதிரி இல்லை, கொஞ்சம் லைட்டாக அந்த பெண்ணை திங்க் பண்ணு, அந்த பெண்ணை திங்க் பண்ணுங்க. ஓகே சார். சரி, வந்த பிறகு மேடம் நீங்கள் சோறு ஊட்டி பாருங்க, நம்ம பார்ப்போம் எப்படி இருக்காங்க. சரிங்க சார். சார் இன்னொரு விஷயம் சார், என்னோட பையன் 3 வயசு ஆகுது சார். அவன் இப்போ ஒரு 10 நாளா ரொம்ப டிஸ்டர்பா நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கான் சார். சரி, இது பார்ப்போம், இன்னைக்கு பார்ப்போம். அந்த கோயில் தான் எனர்ஜி வருது, இன்னைக்கு பார்ப்போம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு இடாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு, ஓடாக்கில் இடாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு வயிறு ஹீல் பண்ணி படுக்க வைங்க, பார்ப்போம் இப்படி. ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் சார், என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க என்னோட மாமியாரும் நாத்தனாரும் வந்து பிளாக் மேஜிக் பண்றாங்கன்னு நீங்க ஒரு தடவை சொன்னீங்க சார். அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து காட்சம் வருது, நான் சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது. அவங்க 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். நம்ம கிளியர் பண்ண, நான் கிளாஸ்ல உட்காந்து கிளியர் பண்ணிடுறேன் அப்பப்ப, இருந்தாலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன சார் முடிவு? எப்படி நம்ம இதை தடுக்கிறது? அவங்களுக்கு டிவைன் ஃபயர் சொல்றேன், அஃபர்மேஷன் சொல்றேன். இப்போ பிளாக்ல ஒன்றும் வரல மேடம், இப்போ இல்லை. என்ன சார்? இப்போ பிளாக் இல்ல. இல்லை. சரிங்க சார். நீங்கள் அவங்களும் படிங்க, நீங்களும் படிங்க, நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அப்பா அம்மா நீங்கள் படிங்க, நானும் உங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கிறேன், அது மாதிரி போட்டு பொதுவாக சொல்லுங்க. இப்போ இந்த பிளாக் மெயில் வந்து சொல்லாதீங்க மேடம், அப்புறம் தாண்ட போகிறாரு. சரி. இல்ல சார், அதெல்லாம் சொல்ல முடியாது அவர்கிட்ட. அவர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அவங்க மேல. ஆமா, இதுதான் பிரச்சனை மேடம். எல்லாமே அப்படிதான். ஆமா சார். என் குடும்பம் என் குடும்பம் தங்க குடும்பம் அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க எல்லாம். நாங்க தான் சார் கடந்த அவஸ்தைப்படுறோம். பசங்க பாதிக்குது கடைசியில. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி தடுக்கிறது? நான் அவங்களுக்கு டிவைன் ஃபயர் சொல்லிட்டு இருக்கேன், ஃபர்கிவ்னஸும் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் பண்ணுங்க, செய்யுங்க. சரிங்க சார். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். சரி மேடம், ஓகே, பாய். தேங்க்யூ சார்.